யூடியூப்ல பேசிவ் இன்கம் மேக் பண்றதுக்கு நீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அண்ட் வந்து 10 மில்லியன் வியூஸ் எடுக்கணும் சோர்ஸுக்கு. அதே மாதிரி இது வந்து பிப்ரவரி 1ல இருந்து அது டபுள் மடங்கா கூட ஆகுது. அப்ப இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுது. ஆனா இங்க பாருங்க, இதுல இவர் ஜாயின் பண்ணதுமே வந்து அந்த அதாவது நீங்க அப்லோட் பண்ணதுமே அவருக்கு வந்து சேல்ஸ் தான் ஆயிட்டு. அதுவும் வந்து $1 $3 $2 சொல்லி ஏமௌண்ட் இவர் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி அது சேல் நடந்தா ஒரு வீடியோக்கே $16 மேல சேல்ஸ் ஆக அடோபி ஸ்டோக். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் கைஸ். ஃபீச்சர் அகாடமியால நாங்க இந்த ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 6 இயர்ஸ்க்கு முதல் ஸ்டார்ட் பண்ணோம். எதை பேஸ் ஆகிச்சுன்னா, நாங்கள் ஆன்லைன்ல நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இந்த ஜிக் செல் பண்றது, அதே மாதிரி ட்ரேடிங் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே ரிஸ்கான ஒரு கான்செப்ட்ல தான் இது பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த ஆன்லைன் ஜாபுக்கு வர காரணம் என்னன்னு சொன்னா, நான் ஒரு ட்ரைனிங் ஒன்றில் இருந்தேன். ட்ரைனிங் ஒன்றில் இருந்து அது ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு ட்ரைனிங் ஒன்று இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒன்று தேவைப்படுச்சு. பட் வந்து எந்த கண்ட்ரோல் இப்போ நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து நான் ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்க பைசெல் பண்றதுனாலும் சரி, என்னன்னாலும் சரி, அது வந்து எம்மோட கண்ட்ரோல்ல அந்த ஏர்னிங்ஸ் இல்லை. அப்போ நான் யோசிச்சது வந்து எந்த கண்ட்ரோல்ல ஒரு ஏர்னிங் வரும், அது வந்து அதுவும் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு $1000 இருந்தாலும் வித்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நான் இந்த ஸ்டார்ட் பண்ணி நான் செய்துட்டு வந்தேன். அது நான் எல்லாத்தையுமே நீங்க ஆன்லைன் மணி மேக்கிங் சொல்ற எல்லா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இருந்து ட்ரேடிங்ல இருந்து அதே மாதிரி ஒரு வெப்சைட் ரன் பண்றேன், யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே நான் இது பண்ணேன். நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வீடியோ போட்ட உடனே மோனிடைசேஷன் ஆகும். அந்த டைம்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் என்னன்னா இதெல்லாம் வந்து எந்த கண்ட்ரோல்ல இல்லை. இதுக்குன்னு வந்து ஒரு தனியான ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருந்து நாங்க என்ன கண்ட்ரோல்ல நான் ஜாயின் பண்ண ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குன்னு நான் எப்போ வந்து இங்க ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஏர்னிங்ஸ் இருக்கணும். லொகின் பண்ணா ஜாப்ஸ் இருக்கணும். அந்த ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கண்ணுக்கு முன்னுக்கு அதில் ஏர்னிங்ஸ் விளங்கணும். அதுல வர பிள்ளைகளை நான் படிச்சு கொள்ளணும். அப்படி இருக்கணும். பிள்ளை விழுந்தா ஏன் பிள்ளை விழுது என்னங்கிற விளங்கணும். ஓகே, பை பண்ணா செல் போகுது, செல் போனா பை வருது, இது என்னங்கிற கான்செப்ட் நமக்கு புரியாததுல நம்ம என்ன செய்யலாம், லாங் டேர்ம் வந்து சர்வே ஆகலாது. ஷார்ட் டைமுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் லாங் டைமுக்கு நாங்கள் என்ன செய்யலாது, சர்வே ஆகலாம். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம உருவாக்கினோம் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம உருவாக்கினோம். அதே மாதிரி பொதுவாகவே இந்த துபாய், கட்டார், சவுதி, இந்தியா இந்த கண்ட்ரிஸ்ல உள்ளவங்களுக்கு சர்வேங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த சர்வேல நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதே வந்து நம்ம இதோட சேர்த்து உருவாக்கினோம். அதுவும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல தான் வரும். ஓகே, சர்வே அவைலபிளா இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்றது. இவன் இன்னைக்கு கூட எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சர்வேல எங்களோட கிளாஸ்லயும் சரி, அந்த வெப்சைட்லயும் சரி. ஓகே ரைட். இப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரக்குள்ள எங்களுக்கு உண்மையாவே ஆன்லைன் மணி மேக்கிங்கும் ஆஃப்லைன் மணி மேக்கிங்கும் நல்ல ஒரு விஷயத்தை விளைய கொடுங்க. நாங்க ஆக்டிவா இருந்து ஒரு ஒர்க் ஒன்று பண்றோம் தானே. ஸோ இது வந்து ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு இப்படித்தான் அமையணும். உங்களுக்கு ஆரம்பம் வந்து இப்படித்தான் அமையணும். ஆனா நீங்க எதை நோக்கி போகணும்னு சொன்னா பெசிவை நோக்கி போகணும். பெசிவ் இன்கம்ங்கிறது என்னன்னா, நாங்க எங்களுக்காக ஒர்க் பண்ற ஒரு அசட் பேசிஸை உருவாக்குறது. அவங்க ஒர்க் பண்றதால எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம உருவாக்குறதுக்காக முயற்சி செய்யணும். அங்கதான் நீங்க ரிச்சஸ்ட் பர்சன்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு வருவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாருங்க, ஒரு பொஸ்ஸும் இருக்கிறாருன்னு சொன்னா, அல்லது ஒரு சிஇஓ அல்லது பிசினஸ் ஓனர் இருக்காங்கன்னா, இவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா அந்த ஒர்க்கை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. யாரை மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, அந்த அசட்டை, அந்த ஊழியரை மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த ஊழியர் தான் வேலை செய்யும். அவங்க வேலை செய்யறதால இவங்களுக்கு வர ப்ராஃபிட்ல இருந்து அவங்க ஒரு பெர்சன்டேஜ் அவங்களுக்கு சேலரியா கொடுப்பாங்க. அதனால இவங்களுக்கு ப்ராஃபிட் கூட. இப்ப இவர் வந்து தனியா அந்த வேலையை பண்ணவரா தான் இருப்பார். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமா அவரா இருந்து ஒர்க் பண்ணவரா தான் இருப்பாரு. ஆனா அவர் தனியா இருந்து ஒர்க் பண்றதை விட அவரு இருக்கிற மற்ற பேர், அதாவது நிறைய அந்த குவாலிஃபைடான ஆட்கள் ஒர்க் பண்றது மூலம் ஏர்னிங்ஸ் கூட வரும். அதே மாதிரி எங்களுக்கு ஏர்னிங்ஸ் கூட வரணும்னா நீங்க அந்த எடுக்கிற ஊழியம் இருக்கிறது அவ்வளவு ஹை குவாலிட்டியான ஊழியமா இருக்கணும். இதுதான் நீங்க இங்க யூஸ் பண்ண வேண்டிய. இந்த நீங்க அசட்டை அப்லோட் பண்ண போறீங்களா, அது நான் சொல்றேன் பாருங்க. அவ்வளவு குவாலிஃபைடான அசட்டா இருந்துச்சுன்னா அது ஓட்டோவா சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க அவங்களுக்கு அதை இது பண்ணி காட்டினீங்கன்னா சரி, அவங்களோட அல்கோரிதம் கேட்ட மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. நான் லைவா ஒர்க் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. ஓகே, ஸோ இதைத்தான் நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அப்படி ஒரு பெசிவ் இன்கம், அதாவது என்ன, நமக்கு எந்த காலமும் நம்மளால ஆக்டிவா இருக்கல. அது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் அது நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லை, ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மூலமா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு பேசிக் கொடுங்க. ஸோ வெல் ஃபீச்சர் அகாடமியில நாங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமும் டீச் பண்றோம், பெசிவ் இன்கமும் டீச் பண்றோம். இது ரெண்டுலையுமே நீங்க பெசிவ்ல ஜாயின் பண்ணாலும் ஆக்டிவ் சொல்லித்தான் நாங்கள் உங்களுக்கு இது பண்றோம். ஓகே ரைட். இந்த பெசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அடுத்த கான்செப்ட், நிறைய பிள்ளைகள் நல்லா ஏர்ன் பண்ணிக்கும். மொபைலை யூஸ் பண்ணிட்டு நிறைய பிள்ளைகள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த மூவ் எங்களுக்கு என்ன நோட்பாக கட்டாயமா பெசிவ் இன்கம். ஏன்னா இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் இருக்கிற பிள்ளைகள் அடுத்தது என்னன்னு கேட்குது. என்னட்ட கேட்குது, சார் நான் இந்த ஸ்கீம் ஓகே எனக்கு இது எந்த கண்ட்ரோல்ல வந்துட்டு என்ன, நான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் அது சம்மந்தமா அடிக்கடி பேசுற காரணம் என்னன்னா, இது வந்து உங்களோட கொண்டு நீங்க கொண்டு வரலாம். அதுக்கு அதே மாதிரி இதுக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. இப்போ இவ்வளவு வரையும் ஏர்ன் பண்ணலாம், இவ்வளவு வரையும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. அந்த லிமிட் இங்க வந்து என்ன செய்யலாம், ரீச் பண்ணலாம் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். அதான் இது இருக்கிற பெரிய ஒரு பெனிஃபிட். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு சரி இதுக்கு அடுத்தது நான் எப்படி ஒரு ஸ்கீம்ல போகணும்னு சொல்லி நான் சில இன்ஸ்டிடியூட் சில இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆனால் பிள்ளைகள் வந்து ஃபெயிலியரா தான் ஆகுது.
அப்போ அந்த பிள்ளைகள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு இப்படி ஒன்று செய்தாங்க யூடியூப் சம்மந்தமாக பேசினிச்சு. அந்த நம்ம யூடியூப் வெப்சைட் ரன் பண்ணுற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பேசி இன்கமுக்கு வரும். நம்ம அதை விட்டுட்டு இந்த ரோயல்டி ஃப்ரீ எடுத்துங்கிறே நான் சொல்கிறேன் பாருங்க. அதே மாதிரி நான் இப்போ இதை அனலைஸ் பண்ணி நல்லா நான் எல்லா இது செய்வேன். நான் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது, கிளாஸ் செய்கிறேன், நம்ம கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணோம், வெப்சைட் ரன் பண்ணுற, யூடியூப். பட் வந்து அது இந்த யூசர், அதாவது எங்களோட கிளாஸ் வைக்கிற அந்த யூசருக்கு வந்து எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு கோர்ஸ் ஒன்று நம்ம லான்ச் பண்ணுறோம்னு சொன்னால் உண்மையாக முதலாவது நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி யூசர்கிட்ட வந்து எத்தனை பேருக்கு இது சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்க. ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 பேருக்காவது இது சக்ஸஸ் ஆகணும். அப்போதான், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆகுறது சக்ஸஸ் ஆகணும். அப்போதான் நம்ம இதை கொண்டு போகலாம். ஆனால் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இவங்க என்ன இதில் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம்னா எடிட்டிங் ஸ்கில் வேணும், வீடியோ எடிட் பண்ணணும், அதை மெட்டாடேட்டா செட் பண்ணணும், தம்ப்நெயில் செட் பண்ணணும், அதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்குது, அதை மீட் பண்ண. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாமல் பிள்ளைகள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சிங் ஹவர்ஸ், அதே மாதிரி ஒரு 10 மில்லியன் வியூஸ்னு சொல்லி சோர்ஸுக்கு எடுக்கணும். அதுவும் இந்த பிப்ரவரியில இருந்து டபுள் ஆக போகுது. அது போக போக கூட்டிட்டு தான் போகும். ஓகே ரைட். ஆனா அதாவது அப்படி சும்மா இருந்து ஒர்க் பண்றங்கிறது வந்து எல்லாருக்கும் அப்படி இருக்காங்க. சார் நான் ரன் பண்ணுவேன் செய்வேன், நம்ம அவருங்கிறது சொல்லல. நாம என்ன சொல்றோம், ஒரு பேசிக் லெவல்ல இருந்து ஒரு ஆள் வாராது தானே, அவருக்கு வந்து இது இதா இருக்கு. ஏன்னா அவர் வந்து நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன். நான் யூடியூப் எனக்கு மணி வேணும், மணி வேணா நான் இன்றைக்கு அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண, அங்கே ஒர்க் இருக்கணும், அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு வித்ரோல் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு வீக்காவது போகட்டும், நான் வித்ரோல் எடுக்கணும், ஒர்க் பண்ணேன், நான் ஒர்க் பண்ணணும். ஆனா யூடியூப் சேனல்ல வீடியோ எடுத்து நம்ம போடுறது, வீடியோ ஒரு டைம் தான் வீடியோ எடுப்போம், போடும். மற்ற டைம்ல நம்ம சும்மா இருக்க போறோம். அதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க எப்படின்னா ஒரே நாள்ல 10-15 வீடியோஸ் எல்லாம் போடுறாங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லை. அது நீங்க ஒன் பை ஒன் வீடியோ தான் பண்ணும். பட் ஒரு ஹியூமன் சைக்காலஜிக்கு அது சரியா வராது. நல்ல மெச்சூர்டான ஆக்கள் அதுல வந்து ஒரு 10 பேர்ல ஒரு 2-3 பேர் தான் அப்படி அதை இது பண்றாங்க. பட் இங்க இருந்து வாராக்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு வாராக்கள் தான் அதை சரியா மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஏர்னிங்ஸ் பேஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகே தானே? ஸோ இது இந்த ரியாலிட்டி எல்லாத்தையுமே புரிஞ்சு தான் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஸ்கீமை கொண்டு வரோம். ஓகே ரைட். நான் இன்னொரு கான்செப்டையும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்றீங்க நீங்க. இப்போ நான் இது சொல்றதால இது செய்யலான்னு இல்லை, இதை வந்து செய்யறதுக்கு நான் கம்பேரிட்டிவ்ல இதை விட அதுக்கு வந்து எஃபர்ட் கூட. நான் லைவா செய்து காட்டுறேன், நான் சொல்றேன், நான் செய்து காட்டுறேன். மற்றதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு வெப்சைட் ரன் பண்றேன்னா டொமைன் வாங்கணும், ஹோஸ்டிங் வாங்கணும், அதை நீங்க மெயின்டைன் பண்ணணும், ஆர்டிகல் போடணும், அந்த ஆர்டிகலை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஹோஸ்டிங்ல எரர் வரும், டேட்டா பேஸ்ல எரர் வரும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும், அது உங்களோட அசெட் நீங்க உருவாக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? ஆனா இங்க அப்படி இல்லை. இப்ப நம்ம ஒரு இமேஜ் ஒன்று எடுக்கிறது, அந்த இமேஜை இதுல அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து சேல்ஸ் நடக்கிறாங்க. இப்போ எங்களோட கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏர்ன் பண்ணாரு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இப்போ நீங்க ஒரு வெப்சைட் ரன் பண்றீங்கன்னா அதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. இத்தனை ஆர்டிகல் இருக்கணும், இத்தனை போஸ்ட் இருக்கணும், இப்படி குவாலிட்டியா இருக்கணும், இவ்வளவு நாள் இருக்கணும். ஒரு நாள் ஒன்று கட்டாயம் தேவைப்படும், அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது தேவைப்படும். ஆனா இங்க பாருங்க, டுடே அப்ரூவ் ஆகினது டுடே சேல் ஆகிது, டுடே அப்ரூவ் ஆகினது டுடே சேல் ஆகிது. எப்படி அன்னைக்கே அப்ரூவ் ஆகி அன்னைக்கே சேல் நடக்குது. அப்ப இதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போமா இல்லையா? இப்ப நாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணி இது எப்பன்னு சரியா 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு நபருக்கு அவருக்கே அந்த என்ன வீடியோ வியூஸ் வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள கிடைக்கலன்னு அவருக்கு அந்த ரோல் அவுட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அவருக்கு அது கிடைச்சிச்சு. ஓகேயா? அதுக்கு பிறகும் அவருக்கு ஏர்னிங்ஸ் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ல தான் வந்துட்டு போயிட்டு. பட் இது வந்து $1 $2 ஒரே அசெட். அதே மாதிரி நம்ம அசெட் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். நல்ல குவாலிட்டியான அசெட்னு ஒரு சொன்னா இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 4 அசெட்டை மட்டும் வச்சுட்டு டெலிகிராம் சேனல்ல நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறேன். அதே மாதிரி கூகுள் பெல்ஃபிச்சர் அகாடமி சர்ச் பண்ணீங்க, சோஷியல் மீடியா சொல்லும், நீங்க நல்லா செக் பண்ணுங்க. நான் ரியலாக தான் உங்கள்கிட்ட பேசுறேன். 4-5 அசெட்டை மட்டும் அப்லோட் பண்ணி இதே நபர் இவர் அதுல இருந்து மோட்டிவ் ஆகி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. இவர் என்னோட கிளாஸ்ல நல்ல ஒரு சர்வே கொடுத்தாலும் செய்வாரு, டாஸ்க் கொடுத்தாலும் செய்வாரு, டேட்டா என்ட்ரி கொடுத்தாலும் செய்வாரு. அப்படி ஒரு பெர்ஃபார்மர் கட்டார்ல ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் லெவல்ல இருக்கிறாரு. இப்ப கட்டார்ல இருக்கக்குள்ள சர்வே ஒர்க்காகவும் நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்க சர்வே அவைலபிலிட்டி குறையும். ஆனா இது நீங்க கட்டார்ல இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, ஜப்பான்ல இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, யூஎஸ்ஏல இருந்தாலும் சரி, இந்த இமேஜை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அது சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து கண்ட்ரி அந்த கன்செப்டே இல்லை. ஓகே, இதை நீங்க சரியா புரிஞ்சு பண்ணீங்கன்னா சரி. ஸோ இப்படியான ஒரு ஆசெட் தான் நாங்கள் உருவாக்கி தரப்போறோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன், இது எவ்வளவு நேரம் போகுது. அதே மாதிரி ஒரு மாச வேலையே ஒரு நாளையிலேயே பண்ணலாம். பண்ணி நீங்க மற்ற டைம்ல மற்ற ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இதுல சொல்றேன் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். நீங்க பெசிவ்ல ஜாயின் பண்ணாலும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் நான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல நீங்க ஏர்ன் பண்ற மணியை ஒரு மாசம் உங்களால ஒரு $5 $10 ஏர்ன் பண்ணிருந்தா அதை வச்சு நீங்க இதை தாராளமா மெயின்டைன் பண்ணி வரலாம். ஓகே, ஸோ அதுக்குரிய முழுமையான கைடன்ஸ் நான் போடுறேன். ஒரு கட்டத்தில் ஒரு நாளைக்கு $45 சேல்ஸ் நடக்குது தெரியுமா? அப்படிலாம் ஏர்ன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க. $30 $40 $20 $10 வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம 3 மந்த் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, இப்பவே இப்படி சேல்ஸ் நடக்குதுன்னு சொன்னா இதுல ஒரு நாளைக்கு அந்த $5 ஏர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அதை பே பண்ணிட்டு அப்படியே நீங்க யூஸ் பண்ணிட்டு போகலாம். அதை ட்ரிக்கா ஒரு மாசத்துக்கு அன்லிமிட்டடா யூஸ் பண்ணக்கூடிய சில ஆப்ஷன்கள் அந்த வெப்சைட்டே வச்சிருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ரைட். இப்போ இதுக்குரிய ஒர்க் ஃப்ளோவை பார்ப்போம். ஓகே, நம்ம மெயினா 2 வெப்சைட் ரன் பண்றோம். ஒன்று வந்து
அடோபி ஸ்டோக், இன்னொன்று வந்து சட்டர் ஸ்டோக். ஓகே, ரெண்டு சேல்ஸ் நடந்திருக்கு, ஏர்னிங்ஸ் எல்லாம் நம்ம ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கிறோம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. சில இதில் நம்ம செக் பண்ணிட்டு இருக்க ஏர்னிங்ஸ் டபுள் ட்ரிக் எல்லாம் வந்து நிறைய பேர் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ரைட். நம்ம இப்போ பேச போகிறது வந்து அடோபி ஸ்டோக்ல. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் விளங்கணுமே, அந்த ஒர்க் விளங்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை சரியா சொல்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இது லைவ் ஏர்னிங்ஸ் தான், இது எந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த 3 டாட் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இன்சைட், இது எப்படி ஒர்க் ஃப்ளோன்னு பாருங்களா. மற்றெல்லாம் நீங்கள் தேவையான இன்சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க, இதுல வந்து போட்டோஸ், இலஸ்ட்ரேஷன், வெக்டர்ஸ், இது எல்லாமே தாராளமா நீங்க கிரியேட் பண்ணலாம். வெரி ஈஸி கிரியேஷன். ஓகே, இதுல ஒன்று நீங்க செலக்ட் பண்ணுங்க, இதை நீங்க கிரியேட் பண்ண போறீங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம செலக்ட் பண்ணுவோம், இதை நீங்க ஒரு ஏதாவது ஏஐ ரிலேட்டடான என்ன இருக்குது, இதை நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த அசட்டை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இங்கேயே வந்து உங்களுக்கு இதுல நேம் வரும். ஓகே, நீங்க நேமை செலக்ட் பண்ணலாம். ஓகே, நேமை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் இதில் நேம் அப்படியே கொண்டு வந்து பாருங்களேன். இது ஈஸிலையும் வெரி ஈஸி மெத்தட். ஓகே, கொண்டு வந்துட்டு இதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால், சட்போட் இருக்குது, அதாவது நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜெமினி யூஸ் பண்ணலாம், கூகுள் ஜெமினி இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சட் ஜிபிடி இருக்குது, அண்ட் வந்து கிளவுட் இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் டைரெக்டாக எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இங்கே வந்து அந்த அசட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி இதில் நீங்கள் எழுத போகிறீங்க, நான் வந்து ஒரு ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட் இந்த கண்டென்ட் எழுத போகிறேன். ஸோ இதை கிரியேட் பண்ணதுக்குரிய 5 லேயர் நீங்கள் எந்த ஆப்பில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்பில் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குரிய ஒரு கிளியரான ப்ராம்ப்ட் வந்து தாண்டோடு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னு சொன்னால் இது ஒரு கிளியரான ஒரு ப்ராம்ப்ட் வந்து தரும். ஓகே, ரீரைட் த ப்ராம்ப்ட்னு கொடுத்தாலும் சரி. அப்படியே நீங்க எடுத்துட்டு வாங்க வந்து 5 லேக். ஓகே, அடோபி 5 லேக் வாங்க வந்து இதுல இமேஜ் தான் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ ஜெனரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க, மேக்சிமம் ஒர்க்கை வந்து ஏஐ தான் செய்யுது. மேக்சிமம் ஒர்க் வந்து ஏஐ தான் செய்யுது. அதே ஒரே டைம்ல நான் எத்தனை அசட் கிரியேட் பண்ண போறேங்கிறதையும் பாருங்க. ஓகே, மாடியூல் வந்து நான் 5.4 யூஸ் பண்ணேன். இதுல ஏன்னு நான் சொல்றேன். எக்ஸ்பெக்ட் ரேஷியோ இதுல இருந்து கிரியேட் பண்ண போறேன். நான் எல்லாத்துலயுமே கிரியேட் பண்ண போறேன். அதே மாதிரி கண்டென்ட் டைப்பை வந்து நான் ஓட்டோ செலக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஓட்டோவை அது செலக்ட் பண்ணட்டும். அதே மாதிரி விஷுவல் இன்டென்சிட்டி வந்து நான் 0.5 கொடுக்குறேன். மற்றதெல்லாம் நான் எனக்கு தேவையில்லை. ஓகே ரைட். இப்போ அதை நான் டைரெக்டாக ப்ராம்ப்ட் எடுத்து போஸ்ட் பண்ணல, நான் இதை டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜெனரேட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு, இப்படி ஒரு அசட் வரணும்னு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. அந்த ஐடியாவை நாங்கள் இங்கே என்ன செய்யறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை மொபைலில் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாராளமாக நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலாம். ஓகே ரைட். இங்கே பாருங்க, இங்கே அசட் வந்து கிரியேட் ஆகிட்டா ரைட். இப்போ இந்த அசட் கிரியேஷனை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக இது பண்ணலாம். இது 4 அசட் இருக்கு தானே, உங்களுக்கு எது எக்ஸப்ட் ஆகும் தெரியலாட்டி நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். இப்படியே வச்சு நீங்கள் ரேஷியோ மட்டும் கொடு, ஏன்னா மாற்றிட்டு நீங்கள் திரும்ப ஜெனரேட் கொடுங்க. ஓகே, இப்போ இது 4 டவுன்லோட் பண்ணி வைங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ரேஷியோ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. என்ன காரணம்னா, இப்படி நீங்கள் ரேஷியோ சேஞ்ச் பண்ண 1 2 3 4 5 வரும். 5க்கும் வந்து உங்களுக்கு ஒரு கிரியேஷனுக்கு 4 அசட் வரும். இது அன்லிமிட்டடாக நீங்கள் அன்லிமிட்டட் எத்தனை லட்சம் வந்தாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ இது இந்த உங்களுக்கு விளங்கணும், இந்த வேர்டு இதெல்லாம் வந்து ஒரு சரியா இருக்கணும், இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகுமா, அதை நீங்கள் நான் இந்த ப்ராம்ப்ட்லேயே அதை மாற்றலாம். நம்ம அதை நீங்கள் செட்டப் பண்ணுறது சரியா செட்டப் பண்ணி இது பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு கிரியேஷன்ல 4 அசட் வருது. அப்போ 5க்கு வந்து 5 20 அசட் வரும். கட்டாயம் அந்த 20 அசட்ல உங்களுக்கு ஒரு 5 அசட்னா எக்ஸப்ட் ஆகும். ஓகே, ரிஜெக்ட் ஆகுறத பத்தி நீங்க யோசிக்க வேணாம். பட் ரிஜெக்ட் ஆகினா என்ன காரணத்தில் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க ப்ராம்ப்டை இது பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு இமேஜ் செலக்ட் பண்றீங்க, நான் உங்களுக்கு இன்சைட்ல போயிட்டு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதை நீங்க தெளிவா செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிற விதம் குறையும். ஓகே, ஸோ இதை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு ரேஷியோவிலையும் நான் கிரியேட் பண்றேன்னா, ஏன்னா இங்க உங்களுக்கு இந்த ஒவ்வொரு ரேஷியோ இது வந்து யூடியூபுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து ஒரு ஃபோனுக்கு யூஸ் பண்றது, இது வேற இடங்கள்ல எல்லா ரேஷியோலையும் ஆட்களுக்கு அசட் வரும். அப்ப நம்ம எல்லா ரேஷியோலையும் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஐடியாவை இப்படி நம்ம ஆக்கி எடுத்தோம்னு சொன்னா நமக்கு வந்து இது அக்செப்ட் ஆகிற வீதம் வந்து கூட இருக்குமா. ஓகே, ஸோ இதை நீங்க புரிஞ்சு பண்ணீங்கன்னா சரி. இதை ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி மொபைலே தாராளமாக இது பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இதை நீங்க என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். ஓகே ரைட். நம்ம இதை டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, நிறைய அசட் இருக்கு தானே, அந்த அசட் செக்ஷன்ல ஒன்று எடுத்து நம்ம இது பண்ணி பார்ப்போமா. ஓகே ரைட். எனிதிங் இதை ஒன்று நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டோம். நீங்கள் பாருங்க, இவ்வளவுதான் வேலை. ஓகே, மெயினான வேலையெல்லாம் முடிஞ்சுது. நம்ம இங்கே வெப்சைட்டுக்கு வந்து ஓகே ரைட், இதில் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்லோட்டை கொடுத்துட்டு இதில் அப்லோட் பண்ணி உங்களை ஃபைலை போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா சரி. அப்லோட் பண்ணதுமே ஒருத்தர் சப்மிட் ஆப்ஷன் வரும். இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் ரிவ்யூவில் இருந்து உங்களுக்கு வந்து அது ஓகே இல்லையான்னு சொல்லி சரியா. ஓகே, இதை நீங்கள்
உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அதை நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்க. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இருந்து அசெட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் தாராளமாக கிரியேட் பண்ணுங்க. நான் மெடிக்கல் ரிலேட்டடான அசெட் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால நான் இப்போ கிரியேட் பண்ணதை நான் இங்கே அப்லோட் பண்ணலை. ஸோ எனக்கு தெரியும் இது எப்படி ரிஜெக்ட் எப்படி அக்செப்ட் ஆகும்னு சொல்லி அந்த ரேஷியோவை நான் இதில் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஓகேயா? ஸோ இவ்வளவு தான் வேறு. அதே மாதிரி இதுக்கு மெட்டா டேட்டா செட் பண்ணுறது கூட ஆட்டோமேஷன் தான் செட்டப் பண்ணும். ஃபோனில் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் மெனுவலாக சில இடங்களில் செய்து எடுக்கலாம். அதுக்கும் சில ஆட்டோமேஷன் நான் வச்சிருக்கிறேன். ஓகே, நான் பேரை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீயான ஆட்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணும். CSV Gen சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த வெப்சைட்டோட வந்து ஒரு 30 அசட்டுக்கு வந்து ஓட்டோவா இது வந்து உங்களுக்கு டேட்டா செட் பண்ணி தரும், மெட்டா டேட்டா. அதை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? ஓகே, ஸோ கட்டாயம் நீங்கள் தேவையானதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளவு தான் வேலை. ஓகே, இதை முறையாகவும் சரியாகவும் நாங்கள் உங்களுக்கு படிச்சு தருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அசட் நல்லா சேல் ஆகுது, அந்த அசட் கிரியேஷன் எப்படி செட்டப் பண்ணணும், இதுலேருந்து எப்படி சேல்ஸ் ஜெனரேட் ஆகணும், உங்களுக்கு வர டவுட்ஸுகள், சீனியர்ஸ் சப்போர்ட், இப்படி எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தேவையானக்கள் கட்டாயம் கிளாஸ் ஜாயின் பண்ண எக்ஸஸ்க்காக இது பண்ணி கொடுங்க. நல்லா தேடுங்க, யூடியூப்ல நல்லா தேடுங்க. அடோபி ஸ்டாக், ஷட்டர்ஸ்டாக், ஏர்னிங்ஸ், அதே மாதிரி வெல் ஃபியூச்சர் அகாடமியில் நான் யூடியூப் சேனல் நிறைய மணி மேக்கிங் சம்பந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட்ல இருந்து பாடநெறிப்பான வேலையில் காணப்படும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது சம்பந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் பெசிவ் இன்கம்ல ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு அசட் பேசிஸ் கன்செப்டை உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல உருவாக்கணும்னு சொன்னால் இந்த கன்செப்ட் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்குமா? ஓகே, தேவையானதை கட்டாயம் ஜாயின் பண்ணி கொள்ளணும். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எங்கள் சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.